அதாவது கியூட்டா சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரீல்ஸ். அவரோட இலக்கு வந்து இதுக்கு சிஎம் கிடையாது, பிஎம். வடக்க பொறுத்தவரையும் அவர் தளபதி விஜய், தெற்க பொறுத்தவரையும் அவர் ஜோசப் விஜய். சட்டசபைக்கு நம்ம எதுக்கு போவோம்? பேசுறதுக்கு தானே போவோம். அங்க போய் சும்மாவே உட்காந்துருக்காரு. எனக்கு அந்த அளவுக்கு பார்த்து சிரிக்கிறதுக்கு போவோம். அது சீமான் வந்து அதை அழகா செஞ்சு காமிச்சாரு. அந்த இலக்கு கட் பண்ணி போடுறோம் அப்படின்னு ட்ரோல் அதிகமா பண்றாங்க. அவர் பேசினாலே அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கண்டென்ட் ஆயிடுது அவர் பேசினாலே. யாருக்காவது இப்படி பண்ணணும், ஒரு செய்கை காமிக்கணும் அப்படின்னா எதுக்காக யாராவது இருக்கணும். எதுக்காக யாருமே இல்லாம இப்படி நீங்க பண்றீங்கன்னா யாருக்கு பண்றீங்க? சரியா, அதாவது ஈபி பவர் கட்டுக்கு காரணம்ட்டாங்க. இதுக்கு இப்ப வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படியா? போன 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனாலதான் இப்பவும் சரியில்லைங்கிறாங்க. சரி, இப்ப வந்து இந்த 100 நாள் தாவைக்கு ஆட்சி அப்படிங்கிறது எப்படி போகுது? சட்டமன்றத்துல வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இத வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது கியூட்டா சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை எனக்கு தெரியுமா, சீமான் என்ன செஞ்சாருன்னா அப்படி செஞ்சுக்காருல, அதுதான் உண்மையா எனக்கு நல்லா பேசினாருன்னு சொல்லி வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா சிரிச்சாருன்னு வீடியோ சூப்பரா சிரிச்சாருங்க பாருங்க, என்ன சிரிக்கிறாரு பாருங்க, ஓஜி வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் பேசி பாக்கல, ஸ்டார்ட் பண்ண சிரிக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்பதான் வணக்கம் வச்சு கொஞ்சம் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்திருக்காப்ல. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு, இப்ப சிஎம் வணக்கம் வச்சப்போ உதயநிதி வணக்கம் வைக்கல, உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எதிர்கட்சிங்கிறப்ப கொஞ்சம் அரசு பண்ண நாட்டுல கொஞ்சம் இருக்காரு, அதனால வணக்கம் வைக்காம இருந்திருக்கலாம். இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்களை போய் நான் உள்ள வச்சா நீங்க எனக்கு வணக்கம் வச்சு சொல்லுவீங்களா, போயா அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, எதுக்கு உள்ள வச்சாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து இவங்க அதாவது பெண்களை வந்து இதுவா பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா வந்து உதயநிதி ஆக்சுவலி பேசல. இவரு வந்து என்ன, அவரு தண்ணீர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாரு, காவேரி பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தாரு, கர்நாடகால வந்து தண்ணி திறக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தப்போ தெளிவா இருக்கு. கீழே இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க திரிஷான்னு கத்துறப்போ அவரு பேசிட்டு இருந்தது இதுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அது சிங்க் ஆனதுனால அது ஒரு தவறான ஒரு இதா போயிடுச்சு. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட கேவலமா பேசினாலும் நான் பாத்திருக்கேன். அந்த வகையில இதை பெருசா ஆக்கி இருக்க கூடாது. ரெண்டாவது, அது எதிர்கட்சி தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து அரெஸ்ட் பண்றது வந்து மாண்பு கிடையாது. ஆக்சுவலி இந்த விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, விசாரணை மட்டும் நடத்திருக்கலாம், இல்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம். அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு கங்கடம் கட்டி நின்றுட்டு இங்க இருந்து தஞ்சாவூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்களை அழைச்சிட்டு போய் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதாவது சும்மா இருந்தவன சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டா மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து உதயநிதியை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. சரி, இப்ப வந்து என்ன அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து இப்படி பேசிட்டாரு, ஆபாச நிதி அப்படின்னு சொல்லியும் இந்த ஒரு வார்த்தையை நீங்க உங்க வீட்டுல வந்து யூஸ் பண்ணுவீங்களா, உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. சோ எனக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, உடனே வந்து நான் கேட்டேன் இதே மாதிரி. சரி, ஓகே, உதயநிதி பேசுனது தப்பு, நான் அதை கண்டிக்கிறேன், ஓகேவா, கண்டிக்கிறேன். அதே மாதிரி சினிமால வந்து விஜய் அவர்கள் வந்து என்னமோ ஒரு பயலே அப்படின்னு பேசுறாரு. இதை எப்படி கேட்டா அது ஏ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏ சர்டிபிகேட்டா இருந்தா உங்க வீட்டு பெண்கள் கிட்டே காமிப்பீங்களா? உங்க வீட்டு அம்மா கிட்ட அதை சொல்லி இதை நானே வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்த பிறகு நானே வந்து இதை பத்தி இந்த விஷயம் வந்து கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னு பேசினப்போ, விஜய் வந்து படத்துல எங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்காருன்னு நான் தேடல. இன்ஸ்டாகிராமோ பேஸ்புக்கை திறந்தாலே கம்பாரிசனை போட்டுறாங்க. அவரு வந்து அதாவது மூளையை தவிர மீது எல்லாம் பெருசா இருக்குன்னு பேசுறது. எனக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூல வந்து உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் உங்க வாழ்வாள்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ரொம்ப ஹைட்ல இருந்து குதிச்சது அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வயசான ஒரு அம்மாவுக்கு நான் முதுகு தைச்சு இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசியிருக்காரு. அது இல்லாம எஸ்.ஜே. சூர்யா இதெல்லாம் ப்ரூஃபோட இருக்கு, நெட்ல நீங்க அடிச்சு பார்க்கலாம். எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, விஜய் வந்து ரகசியமா அடிக்கடி போய் பேசுவாரு. நான் ஒரு தடவை ஒட்டு கேட்டேன், என்ன பேசான்னு பார்த்தா நான் இன்னைக்கு இந்த மாதிரி சில்பா சிட்டியோட இருப்பு பிடிச்சி ஆட போறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அசிங்கம் கிடையாது, இதை விட மோசமாலாம் இருக்கு. ஆமா, இத வந்து இது சினிமா தானே, சினிமா வேற ரியாலிட்டி வேற அப்படின்னு சினிமா அவங்களுக்கு என்ன பதில்? இல்ல அவங்க வந்து முட்டுக்கட்டு தான் போடுவாங்க, முட்டு கொடுக்குறாங்க, முட்டு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது தப்பு தான், இதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான், இருந்தாலும் முட்டுக்கட்டு தான் கொடுப்பாங்க. அதாவது முட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து இதை ஏன் நம்ம சினிமாவை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து விஜயோட ஹேர் ஸ்டைல் நம்ம எடுத்துக்கிறோம், விஜயோட கோட் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி அவர் நடந்தா எப்படி நடக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அவர் ஸ்டைல்ல நம்ம பேசுறோம். சோ அதே மாதிரி கெட்டார்த்த பேசுறது, அதுவும் டுவர்ட்ஸ் ஒரு பெண்களை பத்தி பேசுறது ரொம்ப ஈஸியான இந்த சொசைட்டில, இந்த சமூகத்துல ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேலை. அது நம்ம ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். படத்துல கொலை பண்றாரு, அதே மாதிரி நீ கொலை பண்ணிடுவியா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அது வந்து ஒரு கிரைம். அந்த நீ பண்ணனா போலீஸ் உன்னை பிடிப்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும், இல்ல நீ பண்ண மாட்டேன். ஒருவேளை இப்ப இந்த படத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பயன்படுத்தி இருக்க படம், இல்ல பெட்ரூம்ல சீன்ல நடிக்கிற படம், ஆபாசமான படத்துக்கு தியேட்டருக்குள்ள 18 வயசுக்கு மேல உள்ள பசங்களுக்கு தான் டிக்கெட் கொடுப்பேன்னு
இப்போ டிவிக்குல இருந்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போட சொல்லுங்க, நம்ம எல்லாரும் வாங்க முடியும். ஆமா செய்வாங்களா? அதான் பண்ணாங்க. கேட்டா வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, நீங்க தான் அப்படி போய்க்கணும். அது என்ன கதை இருக்கு? இப்ப நான் பாருக்கு வந்து ஒரு 18 வயசு பையன் அடிச்சிருப்போம்னா விட்டுருவோம், நான் பாருக்கேன் விட இப்ப மாட்டான். நானே ஒரு ஒயின் ஷாப்ல பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு பையன் உள்ள வரப்ப பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்பேரன்ஸ் ஏஜ் வந்து அப்பாட்டு தான். பாக்குற அவங்களுக்கு டவுட் வந்து என்ன கேக்குறாங்க, ஐடி கார்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பாருக்கு போறாங்க ஒரு பையன் அப்படின்னா அவன் ஏஜ் கார்டை கட்டணுமா? ஒருவேளை நல்ல வாட்ட சட்டமா இருந்தா ஓகே, அது வேற கதை. ஆனா பாக்குறது சின்ன பையனா இருக்கா, இங்க அலோடு விட மாட்டான். ஆனா இது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாமே. இது என்ன நீ வந்தாவா வராட்டி தப்பு இல்ல, அது மாதிரி சேர்க்கிறாரு. அதான் இப்ப இது என்ன அப்படி ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த சினிமால கொலை பண்ண முடியாது, இது கிரைம் உள்ள தூக்கி போட்டுறாங்க தெரியும். அப்படி ஈஸியா இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கெட்ட வார்த்தை பேசுறாருன்னா அது கெட்ட வார்த்தையும் அடாப்ட் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா அடாப்ட். எல்லா விஷயத்தையும் சைலண்டா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த அவர் எம்எல்ஏ மேல இன்னும் எதுவுமே கேட்கல, சைலண்டா தான் இருக்காரு. ராணிப்பேட்டை எம்எல்ஏ மேல இன்னும் ஆக்ஷன் இருக்குல்ல, சைலண்டா தான் இருக்காரு. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மேல வந்து ஒரு புகார் இருக்கு, இதே மாதிரி சைலண்டா இருக்காரு. எல்லா விஷயத்தையுமே சைலண்டா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் நினைக்கிறேன். அதுதான் அவர் பவர்னு நினைக்கிறார், அவருடைய பவரா அது நினைக்கிறாரு. பெண்கள் நீங்க தான் சிங்கப்பெண் படை, நீங்க சரிதான், எல்லாமே சரிதான். ஆனா அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அதான் அது இன்னொரு ரீல்ஸ் நான் பார்த்தேன். என்னன்னா அவரோட இலக்கு வந்து இதுக்கு சிஎம் கிடையாது, பிஎம். அதனால வந்து இலக்கு பெருசா இருக்கிறதுனால இப்பெல்லாம் நாங்க பேச மாட்டோம். பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு தான் நாங்க பேச முடிவு பண்ணிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு யார்கிட்ட பேசுவீங்க? அப்படி பேசுற மாதிரி அப்பயும் யோசிப்பாரு, ஒபாமா இது வேர்ல்டு லீடர் ஆயிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு அதிகமா பேசினாலும் மோடி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு, அதிகமா வெளிநாடு பயணங்கள் பண்ண மாதிரி. நான் போனா ட்ரம்ப் கிட்ட தான் பேசுவேன். ஆமாமா, இது மோடி வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை பிரஸ் மீட் கொடுத்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு. அது அந்த ரிப்போர்ட்டருடைய பேர் வந்து எனக்கு தெரியல, அது ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிடுச்சு ஒரு தடவை. சிஎம் விஜயா பிஎம் மோடியா? நீங்க அதே தப்பா சொல்லுங்க. பிஎம் ஜோசப் விஜய், தளபதி விஜய். வடக்க பொறுத்தவரையும் அவர் தளபதி விஜய், தெற்க பொறுத்தவரையும் அவர் ஜோசப் விஜய். தெரியல உங்களுக்கு? கண்டிப்பா அது எனக்கு அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வடக்குல வந்து பிஎம் மோடி, ஜோசப் தளபதி விஜய் கேக்குறாங்க. எல்லாரும் தளபதி விஜய் இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ரூட் மாஃபியாங்கிறது அது வரைக்குமே பரவி இருக்கு. சரி, அது ஓகே. நீங்க அந்த சைலன்ஸ் மேட்டர் வந்து சொல்லி பேசிட்டு இருந்தோம். சைலண்டா இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி இருக்குது. பேசணும், நாங்க பேசுறதுக்கு தானே சட்டசபைக்கு நம்ம எதுக்கு போவோம்? பேசுறதுக்கு தானே போவோம். அங்க போய் சும்மாவே உட்காந்துருக்காது. எனக்கு அந்த அளவுக்கு பார்த்து சிரிக்கிறதுக்கு போவோம். அது சீமான் வந்து அழகா செஞ்சு காமிச்சாரு. அந்த இதை கட் பண்ணி போடுறேன் அப்படின்னு அது அவரு செய்யறப்ப இன்னும் நல்லா எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு அவர் விஜய் அண்ணன் அப்படி சிரிக்கிறப்ப, விஜய் அண்ணன் போஸ்ட பாக்குறப்ப எனக்கு சீமான் என்ன சொன்னதுதான் ஞாபகம் வருது. அந்த சிரிக்கிறது, ஆஹா சிரிச்சு போய் பேச சொன்னா அப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காப்ல அப்படின்னு பேசணும். நீங்க பாருங்க, இவரு எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல இவரு இபிஎஸ் இருக்கட்டும், இல்ல இவரு எல்லாருமே பேசுறாங்க. இல்ல எல்லாருமே பேசுறாங்க. சபாநாயகர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நேரம் எல்லாம் ரொம்ப கொடுக்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னப்போ, நான் இன்னும் நிதியை பத்தி பேசல, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சா கண்டிப்பா எனக்கு டைம். இந்த மாதிரி டைம் கேட்டு பேசுற நிலைமையில ஒரு சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து பேசாமலே அமைதியா இருக்கு. என்ன கேட்டா அவர் என்ன சொல்றா, இவர் பேச நினைக்கிறதா எழுதி மத்த அமைச்சரை கொடுத்து நீங்க பேசிங்க, அழகா உட்காந்து வேடிக்கை பார்த்திருக்காரு ஜாலியா. இல்ல அவர் பேச நினைக்கிறாரா இல்லையாங்கிறதே ஒரு கேள்வி. மக்கள் பிரச்சனைகளை பேசாம எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண முடியும்? ஆமா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, இப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது மாதிரி இருக்கு. ஒரு கோவில ஒரு மாணவன் வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு வேலூர்ல வந்து ஒரு போலீஸ் வந்து தலையில அடிச்சு ஏதோ இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியா நிறைய இருக்கும் போது எதிர்கட்சி தலைவர் வந்து அதை பத்தி கேட்கும் போது எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த துறை அமைச்சர், இந்த சட்டம் ஒழுங்கோட அமைச்சரே அவர் தான், சரி அவர் தானே அந்த பதில கொடுக்கணும். அந்த பதில் வந்து அவர்கிட்ட இருந்து வர மாட்டேங்குது. இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப நானே உதாரணத்துக்கு ஆதவர்ஜுனாவுடைய துறை எது, இவங்க அவங்க துறையில இருக்கிற அவங்க துறையை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. வேற வேளாண் துறை அமைச்சர் வேளாண் பத்தி பேச மாட்டேங்கிறாரு, நிதி அமைச்சர் நிதியை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா நிதியை பத்தி வேற அமைச்சர் பேசுறாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாவே தான் இருக்கு. இருந்தாலும் மக்கள் அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்கல. இவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர் இவரு கிடையாது, இவர் வேறவரையே இவர் விவசாயத்தை பத்தி வேளாண்மையை பத்தி பேசுறாரு, இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், அவரு தானே பேசணும், அவரு தானே இருக்கான் இப்படிங்கிற கான்ட்ரவர்சி ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறப்போ இவரு சிஎம் விஜய் ஏன் பேச மாட்டேங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் என்னன்னா, ட்ரோல் பண்றாங்க. டிவிகே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச ட்ரோல் அதிகமா பண்றாங்க. அவர் பேசினாலே அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கண்டென்ட் ஆயிடுது அவர் பேசினாலே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறத தவிர்த்துக்கிட்டு செயல்ல காட்டணும்னு நினைக்கிறாரோ என்ன. நான் நினைக்கிறது என்ன, மேபி இருக்கலாம். நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஆக்ஷன்ஸோட பேசுறதுலதான் அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படிதான் மக்களும் பார்த்திருப்பாங்க. ஆமாமா, கரெக்டா? ஆமாமா, அதான் சட்டசபைக்கு போனா அதே ஸ்கிரிப்ட வாசிக்கலாம், பாடி லாங்குவேஜ் பண்ண முடியாது.
கண்டிப்பா சபாநாயகர் வந்து தடுப்பாரு. சபாநாயகர் எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கட்சி எழுந்து நிக்க அது மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். அதனால பாடி லாங்குவேஜ் பண்ண காமிக்க முடியாது. முடியாது. அவர் ஒரே ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு அப்பாவை காணும் அப்படின்னு ஒரு பாடி அதான் ஆக்சுவலி அதை அது எப்படி பண்ணாரு? நம்ம பார்த்தோம். எதுக்காப்புல எதிர்கட்சியில ஒரு பதிலும் கிடையாது. ஆமா. இப்ப நீங்க யாருக்காவது இப்படி இப்படி பண்ணணும், வைங்க, ஒரு செய்கை காமிக்கணும் அப்படின்னா எதுக்கால யாராவது இருக்கணும். எதுக்கால யாருமே இல்லாம இப்படி நீங்க பண்றீங்கன்னா யாருக்கு பண்றீங்க? ரீல்ஸுக்கு பண்றீங்க. கரெக்ட். ரீல்ஸ்ல வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, டேய் லூசு பயிலாத நீ யாராவது நீங்க நானே இருக்கேன்னு வைங்களேன், எதுக்காப்புல அவனும் இல்லாம இப்படி ஆமாமா இப்படின்னு பண்ணா கூட ரெண்டாவது இதுல வந்து எவனா வந்து என்ன சொல்லுவான், லூசு பயிலாத நீ எதுக்காப்புல யாருமே இல்லடான்னு கேட்பான. எதுக்கு இவர் சொல்றேன்னா எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் வந்து அடுத்த நாள் நடக்கிற சட்டசபையில வந்து இவர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. வெளிநடப்பு பண்ணது விடப்பட்ட ஆனா அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க எப்படி நடத்தலாம் முடிச்சிருக்கணும். அதுவும் இருக்கு. ஏன் சொல்றேன்னா எதிரில யாருமே இல்லாதப்ப அப்படி இப்படின்னு பேசிட்டு அதை ரீல்ஸா எடுத்து போடுற ஒரு இதுவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிராபேக்கும் இருக்கு. ஆமா, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நார்மலா நாம ஒரு மனுஷன் வைங்களேன், எதுக்காப்புல எவனும் இல்லாம எதுக்கு நாம இப்படி பண்ணணும்? புரியுது. யாராவது உள்ள இருக்கணும், பதில் சொல்றதுக்கு இது வேற இருக்கணும். யாருமே இல்லாம நீ இப்படி ஒரு விஷயம் நான் பண்றோம் அப்படின்னா எதுக்காப்புல இருக்க வேணா நினைப்பான், லூசு பாயில யாரும் இல்லடா போடாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா சொல்லுவாருங்க. இல்ல ஏற்கனவே நிறைய இப்ப எல்லாருமே இந்த வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. பிஃபோர் ஆஃப்டர் ஒரு வீடியோ. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ என்ன அப்படின்னா, இல்ல எங்க அண்ணன் வந்துட்டாரா அவ்வளவுதான். இல்ல நானுமே உண்மையா நினைச்சேன் என்னன்னா, சரி ரைட் ஓகே வந்துட்டாரு, அவர் என்ன ஆக்கப்பூர்வமா செய்வார் யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு இடி மேல இடி விழுந்துகிட்டே இருக்குது. வரி பிரச்சனை, கரண்ட் பில் பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர்ஸ் இந்த வீட்டு வாடகை கொடுறவங்களாம் எப்படி வாடகை ஏத்துறது, போன மாசம் தானே ஏத்தணும். ஏன்னா நிதிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வீட்டு வரியில கை வச்சதுனால மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒண்ணு இப்போ அவங்க என்ன செய்யணும்னா, இல்ல நாங்க ஏத்தல, இது முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, ஒண்ணு ப்ரூஃபை காட்டு, ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். விடுவாங்களா என்னன்னு பொறுத்து இருந்ததான் நம்ம பார்க்கணும். இப்ப எல்லாத்துக்கும் வந்து போன 5 வருஷம் ஆச்சு திமுக தான் காரணம். இபி பில் சரியா இல்லாத, இபி பவர் கட்டுக்கு திமுக காரணம்ட்டாங்க. இதுக்கு இப்ப வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படியா, போன 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனாலதான் இப்பவும் சரியில்லைங்கிறாங்க. இல்ல அதை சரி மாதிரி வந்து புது ஆட்சி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆமா, ஆனா வந்து அதுவுமே ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இல்ல ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். ஆனா இந்த 2 மாசம் 3 மாசத்துலயே பல விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. மெயினா வந்து எல்லாரும் எதுல பாதிக்கிறப்ப தெரியுமா கொந்தளிப்பாங்க? படிப்பு, பினான்சியல் ஸ்டேட்டஸ் பாதிக்கிறப்போ மக்கள் வந்து தொண்டனாவே இருந்தாலும் கொந்தளிச்சிருவான். இப்போ நீங்க உங்களோட வருமானமே மாசம் ஒரு 10,000 ரூபாய் தான். நீங்க அதை கால்குலேட் பண்ணி நீங்க சொந்த வீட்லயே இருந்து நீங்க வேலைக்கு போய் மாசம் 10,000 15,000 சம்பாதிக்கிறீங்க. ஸ்கூல் ஃபீஸ், கரண்ட் பில் இல்லாம உங்களால என்ன வாழ முடியுமா? இல்ல வீட்டு வரி கட்டாம தான் விட்டுருவாங்களா, நோட்டீஸ் விடுவாங்க, ஃபைன் அடிப்பாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி வரி, சொத்து வரி, சொத்து வாங்குற வரி, இனிமேல் எல்லாமே ஏறுங்கிற ஒரு பயத்துல அவன் சம்பளம் வந்து உயர்வு கேட்டு இது என்ன ஆகும்னா தொழில்துறையை கொஞ்சம் பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். வேலை ஆட்களை குறைப்பாங்க. நிதி ஏறப்போ ஒரு கம்பெனியோட வருமானமே வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் 1 கோடி ரூபாய் தானா, இந்த 1 கோடி ரூபாங்கிறது பட்ஜெட். ஆட்களை குறைச்சிட்டு வேலையை அதிகமா வாங்குவானுங்க, சம்பளத்தை ஏற்ற மாட்டாங்க. இதனால வந்து நம்ம மேம்போக்கா பாக்குறப்ப என்ன தெரியும், வரி ஏற்றிருக்கான், சொந்த வீடு இருக்கான் தானே அப்படி நினைப்போம். ஆனா அது எங்க பாதிக்கும்னா நம்ம வேலையை பாதிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வேலை செய்யறவங்களுக்கு இது கண்டிப்பா பாதிக்கும். இது வந்து வெறும் தொழில் வரி மட்டும் நான் சொல்லல. தொழில் வரி இப்ப என்ன வீட்டு ஓனர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி தொழில் வரி எல்லாம் எது வீட்டு வரி எல்லாம் ஏத்திட்டாங்க, அடுத்த மாசம் வாடகை கூட கொடுக்கணும், 500 1000 எடுத்தாலும் 1000 ரூபாய் தான் ஏத்துவாங்க. என்ன காரணம்னா வரி அதிகமா இருக்கு, அது கட்டணும் இது கட்டணும், ஜிஎஸ்டியோட. இப்ப வாடகை வந்து இப்ப நம்ம எல்லாமே பட்ஜெட் போட்டு பண்றப்போ துண்டா மாசம் 1000 ரூபாய் கூட வேணும்னா சம்பளம் உயர்வு உடனே கொடுத்துருவான். அப்ப வரி ஏத்துட்டா நானும் சம்பளம் ஏற்றுவானா, அவன் ஆளை எப்படி குறைக்கணும், வேலையை விட்டு தூக்குவான். வேலை இழப்பு அபாயம் வந்து இது மூலியமா பெரிய வேலை இழப்பு அபாயம் இருக்கும். அதை வந்து உடனே வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து சரி செய்யலைன்னா பெரிய இழப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கும்.